திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1019, அதிகாரம் நாணுடைமை. அசாமிலன் என்பவர் 5000 ஆண்டுகளுக்கு முன் அவந்தி நாட்டிலே கன்னியாகுச்சம் என்னும் நகரில் வாழ்ந்தவர். அக்கால மரபின்படி அவர் உயர்குலத்தில் பிறந்தவர், நல்ல நூல்களை கற்றவர். ஆனாலும் அவரது செயல்பாடு ஒழுக்க குறைபாட்டுடன் இருந்தது. அவர் தீயவர்களுடன் சேர்ந்து தீய பழக்கங்களை பழகினார். இதனால் அவருக்கு அவரது குடும்பத்தில் கெட்ட பெயர் உண்டாயிற்று. உற்றார் உறவினர்களும் அவரது செயல்பாட்டால் வருத்தமடைந்தனர். இவரது தீய செயல்பாட்டால் அவரது குடிப்பிறப்பிற்கு இழுக்குண்டாயிற்று. இந்நிலையில் அசாமிலன் அவரது குடும்பத்தை விட்டு பிரிந்து இழி தொழில் செய்யும் வேறொரு குடும்பத்துடன் இணைந்தார். அக்குடும்பத்தில் குழந்தை பேறு பெற்றார். அதனை பெண்ணின் குடும்பத்தாரும் குலத்தாரும் விரும்பவில்லை. எனவே பிறந்த குழந்தைகளுக்கு தாய் வீட்டிலிருந்தும் தந்தை வீட்டிலிருந்தும் எவ்வித உதவியும் கிடைக்கவில்லை, எவ்வித ஆதரவும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் நோய்வாய்ப்பட்டு அசாமிலன் இறந்தார். அதன் பின்னர் அப்பெண்ணும் அக்குழந்தைகளை விட்டு தனியே சென்று விட்டார். யாருடைய ஆதரவும் இல்லாமல் அனாதைகளாய் அந்த குழந்தைகள் வாழ்ந்தனர். அசாமிலனின் செய்கையால் அவரது குடும்பத்திற்கு இழுக்காய் அமைந்ததோடு அவரது நாணமற்ற செயலால் அவர் வாழ்நாள் முழுவதும் கெட்ட பெயரோடும் நலம் குன்றியும் வாழ்ந்து வந்தார். ஒருவன் ஒழுக்கம் கெட்டால் அவரது குடும்ப பிறப்பு கெடும். அவரே நாணமின்றி வாழ்ந்தால் அவரது எல்லா நலமும் கெடும் என்பதை குலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நாணின்மை நின்ற கடை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீமை செய்தால் கெடும் குடும்பம், நன்மை செய்து வாழ்ந்தால் இன்பம்